வணக்கம். தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம். தேனி மாவட்டத்தில் அரசு மதுபான கடைகளை அகற்றக்கோரி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டனார்ப்பாட்டம் நடைபெற்றது. கழகத்தின் தலைவர் தமிழின வேந்தர் அவர்களின் ஆணைக்கிணங்கவும் கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் முனைவர் திருமதி பிரிசில்லா பாண்டியன் அவர்களின் ஆலோசனையின்படியும் இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் வட்டம் ஜெயமங்கலம் வருவாய் கிராமத்திற்கு உட்பட்ட அரசு மதுபான கடைகள் எண் 8521 மற்றும் 8527 ஆகிய கடைகள் குள்ளப்புறம் செல்லும் பிரதான சாலையில் இயங்கி வருகின்றன. இந்த கடைகளின் காரணமாக அடிக்கடி சாலை விபத்துகள், உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன என்றும், பள்ளி மாணவர்கள், விவசாயிகள் மற்றும் பேருந்து பயணிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர் என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் குறித்த கடைகள் மூலம் பல்வேறு குற்றச் சம்பவங்கள் நடைபெறுகின்றன என்றும், கள்ளர் சந்தையில் சில்லறை மதுபான விற்பனை நடைபெறுவதை தடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். உடனடியாக டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், திராவிட மாடல் அரசு பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் பி. மல்லர் பாலா, மண்டல செயலாளர் செந்தில்குமார், மாவட்ட வழக்கறிஞரணி பிரிவு தலைவர் குமார், மாவட்ட இணை செயலாளர் செல்வராஜ், மாவட்ட இளைஞரணி செயலாளர் ராஜபாண்டி, ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் 50க்கும் மேற்பட்ட மகளிரணியினர் மற்றும் தொண்டர்கள் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று கோஷங்கள் எழுப்பினர். இந்த போராட்டம் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. அரசியல் ஒளி செய்திகள் டிஜிட்டல் முருகேசன்.